ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான டேஸ்ட்டில் காளான் மசாலா தோசை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்குவாங்க. ஆயில் காஞ்சதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ பெரிய வெங்காயம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்து வதக்கிக்கணும். தக்காளி 2 பழம், கருவேப்பிலை 2 கொத்து போல் வதக்கிக்கலாம். இப்போ மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, கல்லுப்பு இதெல்லாம் சேர்த்து மசாலா நல்லா சுருண்டு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ காளானை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வச்சுக்கலாம். இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ தோசைக்கல்லை வச்சு தோசை ஊற்றிக்கலாம். தோசைக்கல் காஞ்சதுக்கப்புறமா ஒரு கரண்டி மாவை நல்லா மெலிசாக தோசையாக ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற காளான் மசாலாவை வந்து தோசையில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பரப்பி விட்டு வச்சுடுங்க. இப்போ நெய்யோ இல்லைன்னா ஆயிலோ ஓரத்தில் சுற்றி ஊற்றும் போது நல்லா கமகமன் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தோசையை வந்து நம்ம திருப்பி போடக்கூடாது, ஒன் சைடு அப்படியே ரோஸ்ட்டாக வேகணும். அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷு நான் தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன். தேங்காய் சட்னியோட சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதோட வச்சு சாப்பிடுங்க. இந்த காளான் மசாலா தோசை இப்போ ரெடி ஆகிடுச்சு. கமகமன் சூப்பராக இருக்குது, பார்க்கும் போதே டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.